இலங்கையை நெருங்க போகும் மற்றொரு சிக்கல். வங்காள விரிகுடாவில் உருவாகும் புதிய தாளமுக்கம். பிரதீப ராஜா வெளியிட்ட அவசர அறிவிப்பு. 19 துப்பாக்கிகள் எங்கே? டக்ளஸ் தேவானந்தாவிடம் தீவிர விசாரணை. நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு வெளியானது. அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். யாழில் சந்தேகத்துக்கிடமான விடுதிகள் சுற்றி வளைப்பு. இளம் பெண்கள் பலர் அதிரடியாக கைது. தொடரும் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. ஒரே நாளில் 840 பேர் கைது. ஜனாதிபதி பதவி குறித்து ராஜித சேனாரத்னாவுக்கு ரணில் தெரிவித்தது என்ன? வெளியான தகவல். சட்டவிரோத பௌத்த ஆலயங்கள் நாட்டில் நல்லிணக்கத்தை உருவாக்காது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் இந்தோனேசியாவின் மேற்கு எல்லையை அண்மித்து உருவாகியுள்ள காற்று சுழற்சி எதிர்வரும் நாட்களில் மேற்கு மற்றும் வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த காற்று சுழற்சி 2026ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி அளவில் தாளமுக்கமாக வலுப்பெறும் சாத்தியம் இருப்பதாகவும் அதன் பின்னர் இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பரப்பை அண்மித்து நகர்ந்து தெற்கு பகுதிகளை கடந்து குமரிக்கடல் நோக்கி செல்லக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வானிலை மாற்றத்தின் முன்னோட்டமாக நேற்று கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் மழை பதிவாக தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இன்று வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளில் மழை பரவலாக பெய்ய தொடங்கும் வாய்ப்பு இருப்பதாக முன்னறிவிப்பு தெரிவிக்கிறது. அதேவேளை இம்மாதம் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை வடக்கு, கிழக்கு, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரை பதிவாக கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் மிக அதிக மழை வீழ்ச்சி ஏற்படலாம். பதுளை, நுவரேலியா, கண்டி, காலி, மாத்தறை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டரை தாண்டிய மழை பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இம்மாதம் 31ஆம் தேதி கொஸ்லாந்தை, வெள்ளவாய, புத்தள, கப்புத்தள, அதல போன்ற பகுதிகளிலும் ஜனவரி 1ஆம் தேதி அன்று திருகோணமலை, வெளிப்பட்ட, மித்தனிய, கொரவின்ன பகுதிகளிலும் ஜனவரி 2ஆம் தேதி அன்று நாகட்டிய, லெமஸ்தோட்ட, கொட்டபத்ம, எகொடவத்த உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என முன்னறிவிப்பு கூறுகிறது. இந்த நிலைமை காரணமாக மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் மலையக பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அதிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஆயுத விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை எதிர்வரும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதுகாப்பு பிரிவுக்கு உட்பட்ட பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று குற்றக்குழுவை சேர்ந்த நபரிடம் சென்றடைந்தது தொடர்பாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களகம் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்ததுடன் அதனைத் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக இராணுவத்தால் சட்டபூர்வமாக வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கி ஒன்று 2019ஆம் ஆண்டு திட்டமிட்ட குற்றச் செயல்களில் தொடர்புடையதாக கூறப்படும் மாதந்துரை மதோஸ் குறித்த விசாரணைகளின் போது மீட்கப்பட்ட சம்பவமே இவ்வழக்கின் அடிப்படையாக அமைந்துள்ளது. இதன்போது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இராணுவத்தினால் வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் தொடர்பிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதன்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள மேலும் 19 துப்பாக்கிகள் குறித்தும் அந்த திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் உத்தரவின் பேரில் நாட்டின் பல முக்கிய சேவைகள் அத்தியாவசிய பொது சேவைகளாக அறிவிக்கப்பட்டு அதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மின்சார விநியோகம், எரிபொருள் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள், சமையல் எரிவாயு வளங்கள் மற்றும் பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட பல துறைகள் இந்த அறிவிப்பின் கீழ் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. 1979ஆம் ஆண்டின் 61ஆம் இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் அதிகாரங்களை பயன்படுத்தி
ஜனாதிபதி இந்த அதிவிசேட வர்த்தமானியை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அறிவித்தல் 2025 ஆண்டு டிசம்பர் 28 தேதி வெளியிடப்பட்ட 2468 கீழ் 46 இலக்க அதிவிசேட வர்த்தமானி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவிப்பின்படி வைத்தியசாலைகள், பராமரிப்பு நிலையங்கள், மருந்தகங்கள் உள்ளிட்ட சுகாதார நிறுவனங்களின் நோயாளர்களை அனுமதித்தல், பராமரித்தல், பாதுகாப்பு வழங்குதல், உணவு வழங்கல் மற்றும் சிகிச்சை தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் அத்தியாவசிய சேவைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் நோயாளர் காவு வண்டி சேவைகளும் இதில் அடங்கும். மேலும் பணிகள் மற்றும் பொருட்களை எடுத்துச் செல்லும் பொது போக்குவரத்து சேவைகள், குடிநீர் விநியோகம், வடிகால் அமைப்பு தொடர்பான பணிகள், உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் சேமிப்பு, விநியோகம் ஆகியனவும் இந்த அறிவிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. அத்துடன் மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் மற்றும் களமட்ட அதிகாரிகள் மேற்கொள்ளும் அனைத்து நிர்வாக சேவைகளும், இலங்கை மத்திய வங்கி உள்ளிட்ட அரச வங்கிகள் மற்றும் காப்புறுதி நிறுவனங்களின் சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி நிறுவனங்களால் வழங்கப்படும் நீர், மின்சாரம், கழிவு நீர் முகாமைத்துவம், தீயணைப்பு, கழிவு சுத்திகரிப்பு மற்றும் குப்பை அகற்றல் போன்ற அடிப்படை சேவைகளும் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகரில் இயங்கி வந்ததாக கூறப்படும் 2 சந்தேகத்துக்கிடமான விடுதிகளில் போலீசார் திடீர் சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர். குறித்த விடுதிகளில் இளம் பெண்களை வைத்து தவறான தொழில் நடைபெறுவதாக யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைத்த நம்பகமான ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையின் போது 6 இளம் பெண்களும் 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கச்சேரியடி மற்றும் ஈச்சமோட்டை பகுதிகளில் செயற்பட்டு வந்த விடுதிகளே இந்த நடவடிக்கையின் கீழ் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. சோதனை நடவடிக்கையின் போது குறித்த இடங்களில் இருந்தவர்களை போலீசார் தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டை போதைப் பொருள் இல்லாத சூழலாக மாற்றும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய செயல் திட்டத்தின் கீழ் போலீசார் நாடு முழுவதும் மேற்கொண்ட ஒரு நாள் விசேட சோதனை நடவடிக்கைகளில் 840 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளின் போது ஹெரோயின், ஐஸ் மற்றும் ஹசீஸ் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதில் சுமார் 378 கிராம் ஹெரோயின் மற்றும் 417 கிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் அடங்குவதாக போலீஸ் தகவல் கூறுகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களில் 11 பேரை மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும், போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு அடிமையானவர்களாக அடையாளம் காணப்பட்ட 6 பேரை புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதே நேரத்தில் நாடு முழுவதும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் குற்றத்தடுப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விசேட நடவடிக்கைகளின் கீழ் பல்வேறு குற்ற செயல்களுடன் நேரடி தொடர்புடைய 22 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஒரு நாள் நடவடிக்கையின் போது மொத்தமாக 28,879 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், நீதிமன்றங்களால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 126 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மது போதையில் மற்றும் அஜாக்கிரதையாக வாகனங்களை செலுத்திய குற்றச்சாட்டில் கூடுதலாக 426 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்ற அரசியலில் ஈடுபடுவதற்கு தற்போதைக்கு எந்த விருப்பமும் காட்டவில்லை என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட முறையிலும் தன்னிடம் கூறியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு அவரது சேவை அவசியமாகும் சூழ்நிலை உருவானால் மட்டும் நாட்டுக்காக நாடாளுமன்றத்துக்கு வர தயாராக இருப்பதாக ரணில் தெரிவித்ததாகவும் ராஜித சேனாரத்ன ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த ராஜித, தற்போதைய நாடாளுமன்றத்தில் அமர்வதற்கு தனக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்றும் ரணில் என்னிடம் தெளிவாக சொன்னார். நாடாளுமன்றத்துக்கு வந்தால் உண்மையில் ஏதாவது செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் என்றார். மேலும் தற்போது நாடாளுமன்றத்தில் உள்ள அரசியல் சூழலில் பெரிதாக எதையும் சாதிக்க முடியாது என்ற கருத்தையும் ரணில் விக்ரமசிங்க வெளிப்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். நான் ஜனாதிபதி பதவியை ஏற்கனவே வகித்துவிட்டேன். இனி பதவிக்காக அரசியலில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாடு சிக்கலில் சிக்கினால் கடந்த முறையைப் போல மீண்டும் உதவ நான் தயாராக மாட்டேன் என ரணில் கூறியதாகவும் ராஜித தெரிவித்துள்ளார். அதே நேரம் மக்கள் மத்தியில் ரணில் விக்ரமசிங்க குறித்து
அனுதாபமும் ஆதரவும் அதிகரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாங்கள் பல இடங்களுக்கு செல்லும் போது ரணில் இருந்திருந்தால் இந்நிலை ஏற்பட்டிருக்காது, அவர் இருந்தால் சூழ்நிலை சிறப்பாக இருந்திருக்கும் என்ற கருத்துக்களை மக்கள் வெளிப்படுத்துகின்றனர் என அவர் கூறினார். இத்தகைய கருத்துக்கள் சில இடங்களில் மட்டுமல்ல பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளிலும் வெளிப்பட்டுள்ளதாகவும் அவை அனைத்திலும் ரணில் தொடர்பான இந்த எண்ணம் காணப்படுவதாகவும் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இதனுடன் தேசிய மக்கள் சக்தி அரசின் ஆட்சி காலத்தில் ஊடக சுதந்திரம் குறைக்கப்படுவதாகவும் ஊடகங்களுக்கு அழுத்தம் ஏற்படுத்தப்படும் நிலை காணப்படுவதாகவும் அவர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத பௌத்த ஆலய கட்டுமானங்கள் இலங்கையில் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை உருவாக்கப் போவதில்லை என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், ஜாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சிங்கள பௌத்த மக்கள் வசிக்காத இடங்களிலும் கூட தனியாருக்கு சொந்தமான காணிகள் கைப்பற்றப்பட்டு இராணுவத்தின் துணையுடன் புத்த விகாரைகள் அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவ்வாறான சட்டவிரோத கட்டுமானங்களை தடுக்காமல் மாறாக அவற்றை மறைமுகமாக ஆதரிக்கும் போக்கில் செயற்படுகிறது எனவும் அவர் விமர்சித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டு பகுதிகள் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை பறிமுதல் செய்து கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சட்டத்துக்கு முரணான வகையில் பௌத்த ஆலயம் ஒன்றை அமைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை நயினாதீவு நாக விகாரையின் விகாராதிபதி குறித்த காணிகள் விகாரைக்கு சொந்தமான அல்ல என்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள விகாரை சட்ட விரோதமானது என்றும் வெளிப்படையாக கூறியிருப்பது முக்கியமானதாகும். மேலும் தமிழ் மக்கள் பௌத்த மதத்துக்கு எதிரானவர்கள் அல்லர், அவர்கள் பௌத்தர்களுடன் அன்புடனும் மரியாதையுடனும் பழகுவதாகவும் அவர் தெரிவித்திருந்ததாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். தான் 50க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக அந்த பிரதேசத்தில் வசித்து வருவதாகவும் அங்குள்ள மக்களுடன் நல்லுறவுடன் வாழ்ந்து வருவதாகவும் கூறிய விகாராதிபதி தையிட்டி ஆலய கட்டுமானம் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சிங்கள மொழியில் வழங்கிய பேட்டியில் தெளிவுபடுத்தியிருந்ததாகவும் அவர் நினைவூட்டியுள்ளார். இந்நிலையில் சட்டவிரோத செயல்களை ஏற்க மாட்டோம் என அறிவிக்கும் அரசாங்கம் உரிமையாளர்களுக்கு சொந்தமான காணிகளை மீள வழங்காமல் மாற்று காணிகள் தருவதாக பேச்சுவார்த்தை நடத்துவது கூட சட்ட மீறல்களுக்கு உடந்தையாக இருப்பதாகவே பொருள் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் புராதன பௌத்த சின்னங்கள் என்ற பெயரில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் கைப்பற்றப்பட்டு அங்கு புத்த விகாரைகள் நிறுவப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது பௌத்த நாடு, எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற மனப்பான்மையுடன் சில பௌத்த பிக்குகள், பாதுகாப்பு படையினர் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான அரசியல்வாதிகள் செயற்படுவது நாட்டின் ஒற்றுமைக்கும் சமூக நல்லிணத்திற்கும் பெரும் ஆபத்தாகும் என்பதை அவர்கள் முதலில் உணர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத அரசியலமைப்பில் பௌத்தத்திற்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு இடம் குறித்து சுட்டிக்காட்டிய அவர் வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையாக இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் வாழும் நிலையில் அங்கு பௌத்தத்திற்கு முதலிடம் வழங்க வேண்டும் என்பது ஜனநாயக ரீதியாகவும் நியாய ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார். தற்போது வடக்கு கிழக்கில் கட்டப்பட்டு வரும் பெரும்பாலான புத்த கோயில்கள் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழும் பகுதிகளிலேயே அமைந்துள்ளன என்றும் அந்த இடங்களில் சிங்கள பௌத்த மக்கள் வாழ்வதே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான சூழலில் அந்த பகுதிகளில் புத்த கோயில்கள் கட்டப்படுவது புத்த பெருமானின் போதனைகளுக்கே அவமதிப்பாகும், பௌத்த மதத்திற்கே தீங்கு விளைவிக்கும் செயலாகவும் இருப்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஒருபுறம் சமத்துவம், சகோதரத்துவம், இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை குறித்து பேசும் அரசாங்கம் மறுபுறம் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பது அவர்கள் பேசும் கொள்கைகளை வெறுமனே காட்சிப்படுத்தும் செயலாக மாறுமே தவிர நாட்டின் உண்மையான ஐக்கியத்தை உருவாக்காது என அவர் எச்சரித்துள்ளார்.